நீங்கள் ரட்சிப்பு நிச்சயம் பெற்ற ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நற்செயல்களை காண நீங்களே விருப்பம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்கள் ரட்சிப்பு உங்கள் செயலிலே வெளிப்படவில்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையை குறித்தும் புதிய ஒரு நோக்கம் உண்டு. கடந்த நிகழ்ச்சியிலே பவுலை குறித்தும் கள்ள போதகர்களை குறித்தும் தியானித்தோம். இன்றும் கூட நாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 11 வரை தியானிக்கப் போகிறோம். கடந்த தியானத்திற்கும் இன்றைய தியானத்திற்கும் ஒரு இணைப்பு உள்ளது. அதாவது கடந்த நிகழ்ச்சியிலே பவுல் எப்படிப்பட்டவர், எந்த குடும்பத்தை சார்ந்தவர், அவருடைய குடும்ப பின்னணியம் என்ன, அவருடைய பதவி என்ன, அவருடைய பட்டம் என்ன, அவருடைய தொழில் என்ன என்பதை குறித்து அலசி ஆராய வேண்டும். ஆனால் இன்று நாம் தியானிக்கப் போகிற வசனங்களில் பவுல் இத்தனைக்கு லாபம் என்று இருந்தவைகளை நஷ்டமாகவும் குப்பை எனவும் எண்ணுகிறார். ஏன் அவர் அதை குப்பை என எண்ண வேண்டும்? எதற்காக அவர் அந்த லாபங்களை நஷ்டங்கள் என எண்ண வேண்டும் என்பதை இன்று தியானிப்போம். பாருங்கள். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவற்றினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நினைவுபடுத்திய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்பினவர்களாக நித்திய ஜீவனை குறித்த அக்கறையோடும் பாரத்தோடும் ஒவ்வொரு நாளும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்கும் அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றும் உங்களோடு பேசுவதை குறித்து கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமென்றால் அதிகமாக அப்படி செய்யலாம் என்பதற்கான காரணங்களை கூறினார். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்றெல்லாம் தன்னை குறித்து கூறினார். குற்றம் இல்லாதவன் என்று அவர் சொல்லவில்லை, தான் குற்றம் சாட்டப்படாதவன் என்றார். என்றாலும் தனக்கு லாபமாக இருந்த இந்த எல்லா காரியங்களையும் குறித்து அவர் என்ன சொல்கிறார்? பிலிப்பியர் 3:7 பாருங்கள். ஆயிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். தனது சிறந்த பின்னணியத்தை பெரிய லாபம் என்று ஒரு காலத்திலே கருதினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்ட பொழுது தனது பின்னணியத்திலே எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார். முன்பு தான் நம்பியிருந்த எதுவுமே இப்பொழுது பயனுள்ளது அல்ல என்பதை உணர்ந்து கொண்டார். எந்த ஒரு உண்மையான மனமாற்றமுமே இப்படிப்பட்ட தலைகீழான மாற்றத்தை ஏற்படுத்தும். 7ஆவது வசனத்திற்கும் 8ஆவது வசனத்திற்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு என்பது நமக்கு தெரியாது. அது பவுல் அப்போஸ்தலனுடைய மனம் திரும்பிய நாளிலிருந்து அவர் இந்த கடிதத்தை எழுதிய காலம் வரைக்கும் என்று கூட கூறலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எதற்காக அவர் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்? என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் யார் என்று மற்றவர்களால் அறியப்பட்டிருக்கிறோமோ அதைவிட முக்கியமானது நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேலும் மேலும் அறிந்து கொள்வது. ஒருவேளை முதல் முறையாக இயேசு குணமாக்குகிறவர் என்பதை மட்டும் நீங்கள் அறிந்திருக்கலாம். வியாதியான உங்கள் வாழ்க்கையிலே அல்லது உங்கள் குடும்ப அங்கத்தினருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்ட பொழுது அவர் உங்களை குணமாக்கி இருக்கிறார். எனவே அவர் குணமாக்குகிறவர் என்பதை குறித்து மட்டும் நீங்கள் அறிவுடையவர்களாக இருக்கிறீர்கள். அல்லது ஆபத்து காலத்திலே கூப்பிடும் பொழுது அற்புதமான துணையாக உதவி செய்வார் என்பதை மட்டும் உங்கள் அனுபவத்திலே நீங்கள் அறிந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அறிவு, என்னுடைய இடத்திலே அவர் சிலுவையிலே மரித்தார். நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். என்னுடைய பாவத்திற்காக நான் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் நான் உயிர் வாழும்படியாக என் இயேசு எனக்காக மரித்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான சத்தியம். இரண்டாவதாக, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் இயேசு கிறிஸ்துவே என்னை தமது பரிசுத்த ஆவியானவரால் முடிவு பரியந்தம் வழுவாமல் காக்கப் போகிறவர் என்கிற அறிவு நமக்கு வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்த அந்த அறிவை பெற்றிருந்தார். எனவேதான் பிலிப்பி சபை மக்களும் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்தவர்களாக
கர்த்தரால் இறுதி வரை காக்கப்பட முடியும் என்பதை நம்பிக்கையோடு கூட பிலிப்பியர் 1:5 கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது போதும் என்பது அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை படிக்க படிக்க அவருடைய எல்லா குணநலன்களையும் நாம் அறிந்து கொள்ள இந்த வசனங்கள் நமக்கு உதவி செய்கின்றன. அவருடைய அன்பை குறித்து மட்டுமல்ல, அவருடைய இரக்கத்தை குறித்து மட்டுமல்ல, அவர் எப்பொழுதும் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார் என்பதையும் அறிந்து வாழ வேண்டும். உலகத்திலே நாம் மேன்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்களை அது மேன்மை அல்ல என்பதை ஒத்துக்கொள்கிற பொழுது ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்கிறோம். ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வளர இந்த உலகத்திலே இதுவரை மிக முக்கியம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்த பல காரியங்கள் எத்தனை அவசியமற்றவை, பயனற்றவை, ஒன்றுக்கும் உதவாதவை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். பவுலப்போஸ்தலனுடைய மனமாற்றம் சில வினாடிகளிலே நடைபெற்ற ஒரு காரியம் அல்ல. கனமற்ற அல்லது ஒரு பழுதற்ற வாயு அடைக்கப்பட்ட ஒரு பலூனைப் போல திடீரென்று மேலே செல்வதும் அல்ல. சிலர் சில குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு மனமாற்றத்தை, ஒரு அனுபவத்தை பெறலாம் என்று எண்ணுகிறார்கள். அங்கே ஒரு தரிசனம் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, மனமாற்றம் என்பது உங்களோடு கூட தொடர்ந்து நிலைத்திருப்பது. அது ஒரு வினாடி மட்டும் நடைபெறும் காரியம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அது ஆரம்பமானாலும் வாழ்நாள் முழுவதும் அது தொடர்வதாய் இருக்கிறது. பரிசுத்தமாக்கப்படுவதும் திடீரென்று ஒரு நொடியில் ஏற்படும் உணர்ச்சி ததும்பும் ஒரு அனுபவம் அல்ல. தேவனை நம்பி அனுதினமும் நாம் நடக்கும் அனுதின நடக்கையாகும். இயேசு கிறிஸ்துவே பவுலப்போஸ்தலனின் முழு எண்ணத்திலும் நிறைந்திருந்தார். ஒரு காலத்திலே அவர் நம்பியிருந்த அத்தனையையும் குப்பை என்று விட்டுவிட்டார். தனது ரட்சிப்பிற்கு இயேசு மட்டுமே போதும் என்று விசுவாசித்தார். பிலிப்பியர் 3:9 நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். ஒரு நாள் சோழ கதிர் மத்தியிலே தோட்டத்தின் நடுவே நடந்து சென்று கொண்டிருந்த ஜான் பனியன் திடீரென தான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை உணர்ந்தார். தன்னிடத்திலே எதுவும் இல்லை, கிறிஸ்துவனிடத்திலே தான் எல்லாம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார். முன்பு நியாயப்பிரமாணமே தனது நீதி என்று எண்ணியிருந்தார். தான் ஓய்வு நாளை கடைபிடித்தேன் என்று ஒரு காலத்திலே அவர் பெருமை பாராட்டலாம். நானும் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வார்த்தைகள் வருகிறது என்று கூறலாம். ஆனால் அது எதுவுமே எனது ரட்சிப்பிற்கு உதவாதது. ஏசாயா 66:4 நாம் வாசிப்பது போல நம்முடைய நீதி அழுக்கான கந்தையாயிருக்கிறது. ஆனால் பாவிகளாகிய நம்மை அவர் ஏற்றுக்கொண்டு அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். திரைப்படத்துறையிலே பணி செய்கிற கிறிஸ்தவர்களின் ஐக்கியம் ஒன்றிலே ஊழியர் ஒருவர் செய்தி கொடுக்க சென்ற பொழுது புதிதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்த ஒருவர் செய்திக்கு முன் சாட்சி கொடுத்தாராம். இனி என் வாழ்க்கையிலே என் தாளந்துகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக பயன்படுத்தப் போகிறேன் என்று கூறினார். செய்தி நேரம் முடிந்த பின்னர் செய்தியாளருடன் கூட சாட்சி கூறியவரும் டீ குடித்து கொண்டிருக்கும் பொழுது ஊழியர் அவரை பார்த்து, சகோதரனே, நீ இதற்கு முன் இரவு விடுதிகளிலே நடனம் ஆடிக்கொண்டிருந்தாய், கதை கூறிக்கொண்டிருந்தாய், பாடல் பாடிக்கொண்டிருந்தாய். உன் தாளந்தை கொண்டு அன்று செய்த எதையுமே நீ கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்க முடியாது. நீ அவரண்டை வரும்பொழுது உன்னிடத்திலே ஒன்றுமில்லை என்ற உணர்வோடு நீ வரும்பொழுதுதான் அவர் தனக்கு விருப்பமானபடி உன்னை பயன்படுத்த முடியும். நீ உன் லாபத்திற்காக பயன்படுத்திய அதே தாளந்தை கர்த்தரும் தனக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நீ எண்ணுவது சரியல்ல. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரே தமது சித்தப்படி உன்னை பயன்படுத்த நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தார். விசுவாசத்தினாலே வருகிறது என்பது இந்த வசனத்திலே ஒரு முக்கியமான பகுதி. ஆம் பிரியமானவர்களே, அது ஒன்றே வழி. தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி விசுவாசத்தினாலேயே நமக்கு கிடைக்கிறது. கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது நம்முடைய பாவங்கள் அகற்றப்பட்டு விட்டன. நாம் நீதிமான்களாகும்படியாக அவர் உயிரோடு எழும்பினார். அவருடைய பார்வைக்கு நாம் சிறந்தவர்களாக இருப்பதனாலே அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். நான் எவ்வளவு சிறப்பாக கடந்த காலத்திலே வாழ்ந்தேன் என்பதல்ல,
இப்பொழுது நான் உலகத்தில் இருப்பதற்கான காரணத்தை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறார்? பிலிப்பியர் 3:10-11 வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு விட்டால் வாழ்க்கையிலே நமது நடக்கை குறித்து எந்த உந்துதலும் தேவையில்லை என்று சிலர் எண்ணிக்கொள்கிறார்கள். கையை சூப்பிக்கொண்டு உட்கார்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, ரட்சிக்கும் விசுவாசம் உங்களை செயல்பட வைக்கும் விசுவாசமாக இருக்க வேண்டும். யாக்கோபு 2:18 வசனம். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நற்செயலை நீங்களே காண விரும்புவீர்கள். உங்கள் ரட்சிப்பு உங்கள் செயலிலே வெளிப்படவில்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்தும் புதிய ஒரு நோக்கம் உண்டு. நியாயப்பிரமாணத்திற்கு கீழே பவுல் இருந்த காலத்திலே தமஸ்கு வரை சென்று இயேசுவை பின்பற்றினவர்களை அழிக்க ஓடினார். விசுவாசத்திற்கு கீழே, கிருபைக்கு கீழே அவர் வந்தபொழுது உலகத்தின் கடைசி வரை புறப்பட்டு சென்று கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறி அத்தனை பேரையும் கிறிஸ்துவின் சீடர்களாக மாற்றினார். விசுவாசம் நம்மை செயல்பட வைக்கிறது. கிறிஸ்து மேல் நீங்கள் வைக்கும் விசுவாசமே கிறிஸ்துவுக்காக உங்களை வாழ தூண்டும் சத்தியமாயும் இருக்கிறது. இந்த காரணத்தினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வாறு வாழ தன்னை அர்ப்பணித்திருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேலும் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்த உண்மையை அறிந்து கொள்வதே உங்களுடைய வாழ்க்கைக்கும் பெரிய ஒரு ஆறுதலாயிருக்கும். இயேசு எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாயிருக்கட்டும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 22ஆம் சங்கீதத்தின் செய்தியை கேட்ட ஒருவர் கண்ணீரோடு கூட கடிதம் எழுதியிருந்தார். என்னுடைய பாவத்தினாலே தான் இயேசு இத்தனை வேதனைப்பட்டார் என்பதை நான் இதுவரை உணரவில்லையே என்பதுதான் அவருடைய சாட்சி. பிரியமானவர்களே, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நாம் அறிந்தவர்களாக அவைகளுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். நம்முடைய பாடுகளுக்கும் அவருடைய பாடுகளுக்கும் உள்ள ஐக்கியத்தை நாம் உணர்ந்தவர்களாய் மாறும் பொழுது இந்த உலகத்திலே குப்பை என்று உணர வேண்டிய காரியங்களை நம்மால் உணர முடியும். நித்திய காலமாக நாம் அவருடன் இருந்து அவர் நமக்கு செய்த ரட்சிப்பின் மகத்துவத்திற்காக அவரை போற்றி பாடப்போகிறோம். இது உங்களுக்கு சோர்வு தரும் ஒரு செயல் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால், கர்த்தரை துதிப்பது உங்களுக்கு இன்பமான காரியமாக இல்லாமல் இருக்கும் என்றால், நீங்கள் ஏன் பரலோகம் வர விரும்புகிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. எப்படியாயினும் நாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் என்று சொல்லும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் உயிர்த்தெழுதலை குறித்து சந்தேகமுள்ளவராக இருக்கிறார் என்பது பொருள் அல்ல. அந்த பெரிய சந்தோஷத்திலே தான் பங்கு பெறப் போகிறேன் என்பதை குறித்த உறுதியோடு தான் அவர் அதை கூறியிருக்கிறார். உலக வாழ்க்கையிலே பரிபூரணத்தை அடைய அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலே திருச்சபைக்காக இயேசு வந்து விசுவாசிகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது தானும் அதிலே பங்கு பெற விரும்பினார். தானியேல் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். மகா உபத்திரவ காலத்தின் இறுதி வரை பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் உயிரோடு எழுப்பப்பட போகிறதில்லை. 1000 வருட அரசாட்சியின் இறுதி வரை மரித்த மற்றவர்களும் உயிரோடு எழுப்பப்பட போகிறதில்லை. முதலாவதாக விசுவாசிகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து வருவது எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம் என்பதை எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியங்களை லாபம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தது எனக்கு லாபம் என்று எண்ணுகிறீர்களா? அல்லது எல்லா சடங்காச்சாரங்களையும் நான் பின்பற்றுவது எனக்கு அதிக லாபம் என்று யோசிக்கிறீர்களா? அல்லது உலகத்திலே தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற செல்வமும் அந்தஸ்தும் உங்களுக்கு லாபமான காரியங்களாக இருக்கின்றனவா? கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவரே, உம்மை இன்னும் அதிகமாக நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், உம்மை எனக்கு காட்டும், உம்மை மென்மேலும் நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், உம்முடைய எல்லா குணநலன்களையும் உம்முடைய எதிர்பார்ப்புகளையும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் புரிந்து கொள்ள வேண்டியபடி புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
ஒரு காலத்திலே லாபம் என்று எண்ணியவைகளை நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணும் பொழுது கர்த்தர் தமக்கு சித்தமானபடி நம்மையும் எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே குப்பையான காரியங்கள் எதையாவது நாங்கள் இன்னமும் மிக முக்கியம் என்று எண்ணிக்கொண்டு எங்களை நாங்களே ஏமாற்றி கொண்டு இருப்போம் என்றால், உம்மை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்வது முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வை தாரும். இந்த உலகத்திலே செல்வத்துக்கும் பேர் புகழுக்கும் மண் ஆசைக்கும் அழிந்து போகிற மற்ற எந்த காரியத்திற்குமாவது நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் வாழுகிறோம் என்றால், அதை குறித்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மை இரட்சகர் என்று அறிந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்தவர்களாக எங்கள் வாழ்க்கையிலே அந்த வல்லமையை அனுபவிக்கிறவர்களாய் வாழ நீரை கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் விசுவாசத்தை எங்கள் நடக்கையிலே மற்றவர்கள் காணத்தக்கதாக நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ நீரை எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய ஆவியினாலே பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று நிகழ்ச்சியில் தேவனை அறிந்து கொள்ளும் அறிவிற்காக நமக்கு லாபங்கள் என எண்ணும் விஷயங்களை நாம் நஷ்டம் என கருத வேண்டும். ஏனென்றால் பவுல் கூறியபடி நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களாக காணப்படுவதற்கு நாம் கிறிஸ்துவை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதற்கு நாம் நம்மை தாழ்த்துபவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் பவுலின் குடும்ப பின்னணியும் மிகவும் சிறந்தது. அவர் வகித்த பதவிகளும் பெருமைகளும் மிகவும் உயர்ந்தது. அது எல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டு அவரை இன்னும் அதிகமாக அறிவதற்கு தன்னையே மிகவும் தாழ்த்தினவராக காணப்பட்டார். அதுபோலவே பிலிப்பியர் 3:8 நாம் இன்று தியானித்தது போல இயேசுவை அறிகிற அறிவுக்காக அனைத்தையும் நஷ்டம் என்ற கருத கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த பக்குவத்திற்கு வர நமது விசுவாசமானது செயல்படுகிற விசுவாசமாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் இன்று சிலர் அதிகமாக பிரசங்கிப்பது என்னவென்றால், நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீதியை நாட அவசியம் இருக்காது என்றும், அவர் உங்களுக்காக சிலுவையில் நீங்கள் செய்ய போகும் பாவத்திற்காகவும் மரித்து விட்டார் என்றும் பாவத்தை செய்வதற்கு விசுவாசிகளை பாராட்டி ஊக்குவிக்கிறார்கள். ஆனால் உயிருள்ள திருச்சபையில் கிறிஸ்துவை போல விசுவாசிகள் வாழ வேண்டும் என்று அவர்களை வழிநடத்துவார்கள். அவர்கள் விசுவாசத்தை செயல்படுத்துவார்கள். எங்களுக்கு அன்பான பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு லாபமான அனைத்துமே கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக நஷ்டம் என்று கருத தயாராக இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். புலம்பல் 3:25.